டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நடிகர் அஜித்குமார், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், சமையல் கலைஞர் செஃப் தாமோதரன் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரிடம் விருதுகளை பெற்றுக் கொண்டனர். श्री एस अजित कुमार, கலை, அறிவியல், மருத்துவம், பொது சேவை, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை ஆண்டுதோறும் வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது. கலைத்துறையில் நடிகர் அஜித்குமார், விளையாட்டுத் துறையில் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், சமையற் கலைஞர் செஃப் தாமோதரன், பறை இசை கலைஞர் வேலு ஆசான், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் உள்ளிட்டோருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருது வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மனைவி ஷாலினி, மகள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைகளை தட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கைகளால் பத்மபூஷன் விருதை நடிகர் அஜித்குமார் பெற்றுக்கொண்டார். श्री एस अजित कुमार, மனுஷனாக பிறந்தால் ஏதாவது சாதிக்கணும்னு இருக்கு இல்லையா? ஸோ இது பத்மஸ்ரீ விருது ரொம்ப பெரிய விருதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழ்நாள் சாதனை விருதுன்னு சொல்லலாங்க. இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பத்மஸ்ரீ விருதை வாங்கினார். சார், அவங்கவுங்க ஃபீல்டு அவங்கவுங்க எக்ஸல் பண்ணதுனால இந்த அவார்டு கிடைக்குது. அவங்களுக்கும் அந்த ஒரு ரெகக்னிஷன் தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இது ஒரு பெருமைக்குரிய மொமெண்ட்டு. அதில் எனக்கும் இந்த அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த சிற்பக்கலைஞர் ராதாகிருஷ்ணன், தேவசேனாதிபதி, மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன், தினமலர் உரிமையாளர் லட்சுமிபதி ராமசுப்பையர் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் விருதுகளை பெற்றுக் கொண்டனர். 2024ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி வீரர், கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீஜேஷ், தெலுங்கு நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா உள்ளிட்டோர் பத்மபூஷன் விருதுகள் பெற்றனர். விழாவின் இறுதியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோருடன் விருது வென்றவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.